ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோவில் எப்படி பிஆரில் பூய் அடிக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோக்களை வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க எப்படி பிஆரில் பூய் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஃப்ளைட் இப்போ போயின்னுக்குது. நம்ம எங்கே இறங்குறோன்றது தான் முக்கியம் ஓகேங்களா. மேப்பில் பாருங்கள். இப்போ ஓகே, இப்போது நான் இங்கே இறங்குறேன். ஸோ லேண்டிங் முக்கியங்க. சோலோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா அட்டாக்கிங் ப்ளஸில் இறங்கி நல்லா கில் எடுக்க பார்க்கலாம். இப்போ நான் இறங்குறது கொஞ்சம் அட்டாக்கிங் ப்ளஸ் தான் ஓகேங்களா. ஸோ இது மேலே வீடியோ ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 11th பப்ளிக்குங்க, அது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. பட் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா ஏப்ரல் மந்த்லேருந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிளைகளும் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு எனிமி இறங்குறான். ஓகே, அவன் கீழே இறங்கிட்டான். ஸோ நம்ம மேலே இறங்கிக்கலாம். என்ன கன்று கிடைக்குது, போடு வேறு லெவல் டபுள் ஆக்டருங்க. ஓகே, இங்கே நம்ம சாண்டினை போட்டு கீழே போய்ட்டு இங்கே நிற்கிறான். ஸோ ஓகே, நான் எதுக்கு கேம் ப்ளே பண்ண வீடியோ போடாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டு போடுறேன்னா லேக் அடிக்குதுங்க ஃபோனு. அதால் தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வாய்ஸ் ஒன் கொடுத்து போடுறேன். ஓகே, இப்போ டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் நீங்கள் இறங்கி டிப்பு நம்பர் 1 இறங்கி நல்லா ஒரு எனிமீஸ் இறங்குற இடத்துல இறங்கி நல்லா லூட் அடிச்சுட்டு இந்தமாதிரி கில் எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 கில்லு 2 கில்லாச்சும் எடுங்க. இப்போ நான் ஒன்று எடுத்துட்டேன், இன்னும் ஒன்று எடுக்கலாம். எடுக்க முடியாமல் நீங்கள் வந்துக்கிறான். ஸோ டபுள் ஆக்டரை கத்திச்சு மேக்லாம் விடவே விடாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 கிலோ எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன எனிமிட்ட போய் நம்ம வாண்டடாக கூட செத்துடலாம். ஏன்னா முடிஞ்சு அடிக்கலாம், இல்லைனா செத்துற வேண்டாம். இப்போ நாங்கள் ஒரு எனிமி வைக்கிறான், அவனை அடிக்க முடியான்னு பார்க்குறேன். என்னங்க பண்ணிக்கிறான். 3 கிலோ எடுத்துகிட்டு இப்போ நான் காலி ஆகிட்டேன். இப்போ பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ நான் திரும்ப லேண்ட் ஆகிறேன். இப்போ எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேனாச்சும் இந்த இடத்த விட்டு தொலைவாக போயிடணும். எனிமீஸே இறங்காத இடத்துல போய்ட்டு இறங்கணும். இப்போது ஐ திங்க் இந்த இடத்துல 2-3 வீடு இருக்குதுங்க. நல்ல லூட் இருக்கும். ப்ளஸ் ஒரு கார் இருக்குது. ஸோ கார் இருக்குது, பிரச்சனை இல்லை. நல்லா இந்த வீட்டிலேருந்து இறங்கி லூட் அடிக்கலாம். ஸோ MP40 வேறு அதான் MP40. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சரியான லைவ் போடலாங்க. டெய்லியுமே நைட்டு லைவ் வரும், மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சோலோ இப்போ போடுறோம்ல, அதுமாரி டியோ ஸ்குவாடுக்கு ட்ரிப்ஸ் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு ஷார்ட் கன்னு ஒரு லாங் கன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஓகே, நம்மளோட டிப் நம்பர் 2 என்னென்னா நல்லா இந்தமாதிரி லூட் அடிச்சுக்கிட்டு ஒரு காரோ பைக்கோ பிடிச்சிட்டு நம்ம சுட்ட வேண்டியது வேறு வழியே இல்லை. மிஸ்ஸா கேரக்டர் ஸ்கில் பார்த்துக்கோங்க. சாண்டினோ உங்கள் கே கூட வச்சுக்கலாம். அந்த சைலன்ஸை போட்டு அடிக்குமே அந்த கேரக்டரு கைரோஸ் மெயினாக வேணும். ப்ளஸ் மிசா கேரக்டர் கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்க. மிசா கேரக்டர் வச்சுருந்தா காரில் போனால் அடிப்படாது ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு மஸ்ட்டு இருந்தே ஆகணும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நல்லா ஓரமாக இந்தமாரி எந்த பிளேஸில் இது பர்கெட்ரி மேப்பு. ஸோ அதனால் இங்கே ஒரு இந்த இடத்துல ஓரமாக பக்கத்து தண்ணி போகுது, தண்ணியில் கார் போனால் அவ்வளோதான். அதனால் இந்த ஓரமாகவே போனோம், இப்படியே போயின்னுக்கணும். நம்ம ஜோன் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது, சின்னதாக வர இருக்கும். நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும், நிற்கவே கூடாது. பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ சோலோவில் எப்படி போய் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் சோலோவில் ஓகேங்களா. ஓகே, இது உங்களோட மாஸ்டரு எலைட் மாஸ்டரு அந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் இது சோலோ டைம்லலாம். ஏன்னா அந்த எனிமீஸ்லாம் இதுமாதிரி தான் பதிங்க நம்மள மாதிரி தான் பயந்து நாடுவானுங்க, நம்ம ஆடலாம். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருங்க, ஏன்னாச்சு நிற்கவே நிற்காதீங்க. நான் பாருங்கள் இப்படி தான், இதுதான் ட்ரிப்கே. அடுத்த ட்ரிக்கு நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு லூட்டு இருக்கணும் நம்மள்கிட்ட. நல்ல லூட்டு கிடச்சிச்சு. வெஸ்ட்டு மட்டும் லெவல் 3 வச்சுக்கோங்க. லெவல் 2 ஓகே தான், இருந்தாலும் லெவல் 3 வச்சுக்கோங்க பெஸ்ட்டு. ஸோ ஓகே, நம்ம இப்போ மேலே போகிறோம். இந்த பக்கம் இங்கே ப்ளூ ஜோன் இருக்குது, எனிமி இருப்பான்.
ஓகே கார் இடிச்சுன்னுக்குறாங்க. அங்கே ப்ளூ ஜோனுக்கு எனிமி இருப்பான். யாரோ இது போட்டுக்கிறாங்க. ஸோ எனிமி அங்கே இருக்கிறான். வேறு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே இப்படிக்கா போகலாம். எனிமி பக்கம் போகலாம். இங்கே இந்த ஐ திங்க் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான் எனிமி. ஆமாம். ஸோ அங்கே ஒரு எனிமி இருக்கிறான். நம்ம இந்த ஓப்பன் ஸ்பேஸில் இறங்கவே கூடாது. இறங்கினா கில் அடிச்சிடுவானுங்க. நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. கார்லேயே தான் போகணும். ஸோ இந்த ட்ரிக் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வேறு எதுனாச்சுன்னா அதை பற்றியும் வீடியோ போடுறேன். நம்ம சேனலில் வந்து இது மேலே ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் பற்றி கவலையே படாதீங்க. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபயர் நடக்குது, ஃபைட்டிங் நடக்குது. இந்த டைமில் கிராஸ் ஃபயர் பண்ணலாம் இருந்தால் நம்ம ஓப்பனிங்கில் இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் டேஞ்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதாவது நான் வந்து இப்படி போயின்னுக்கிறேன். அதனால் இப்போ ஓரமாக போயிட்டேன். அங்கே ஒரு பைக்கு போகுதுங்க. இந்த ஏர் ட்ராப்பில் நான் இதுன்னு பார்த்துக்கிறேன். ஓகே இல்லை ஸ்னைப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த கன்று எடுத்துக்கிட்டு நான் இப்போ வந்து ஜோன் ஒட்டி போங்க. ட்ரிப்ஸ் அத்த ட்ரிக்கே தாங்க. ஜோன் ஒட்டி போங்க. அது ரொம்ப ஜோனுக்கு அந்த சேஃப் ஜோனுக்குள்ளே போகாதீங்க. அதுக்கு வெளியவே சுற்றின்னு இருங்க. நம்ம பொறுமையாக கூட ஜோனில் போயிடலாம். இப்போது இடத்துல வந்து இங்கே வந்துட்டு இங்கே ஒரு எனிமிக்கிறான் பார்த்துட்டேன். பைக் இங்கே விட்டு இங்கே இருக்கிறான். எனிமியை காலி பண்ணோம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஃபைட் பண்ணலாம். ஏன்னா வந்து இங்கே யாருமே இல்லை. ஸோ ஒரு 150 கொடுத்துட்டேன். கண்டினியூ போட்டு விட்டேன். வருவான்னு பார்க்குறேன். அவ்வளோதாங்க. நீங்கள் டைவர்ட் பண்ணி இதுக்கு தாங்க கேண்டீனும். அங்கே எப்படி கில் அடிச்சு பாருங்கள். நல்லா லூட் அடிச்சுக்கோங்க. இங்கே நல்லா லூட் அடிச்சுருப்பான். நம்ம வந்து இவன்கிட்ட லூட் வந்து எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து போயிடலாம். ஸோ பைக் கிடச்சிச்சிங்க. பைக் வெறியாக இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போது பாருங்கள் போய்கிட்டே இருங்க. எங்கேயுமே வந்து ரன்னே பண்ணாதீங்க. ட்ரைவே பண்ணிவிடுங்க. ஓட்டுவோம்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருங்க வண்டியை. ஸோ நிற்காதீங்க. ஓகே இன்னும் 12 இருக்குது. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னா வந்து பூயா அடிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ டாப் 10 வித்தவுட் கன்னு வித்தவுட் எதுவுமே இல்லாமல் டாப் 10 பண்ணுமா மறக்காமல் கேளுங்க. அதுக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணிடலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு கார் போகுது. நம்ம அந்த பக்கம் போக வேண்டிய அவசியம் எல்லாமே இங்கே 11 லைவு. ஸோ இன்னும் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரளவுக்கு இருக்குது. நம்ம இன்னும் சர்வே பண்ணணும். இப்போ வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இங்கே ஒரு கார் வந்துட்டாங்க. இவனை காலி பண்ணோம். இறங்கிட்டான். ஸோ நம்மளுக்காகவே வந்து ஒரு போனியாகவே இருக்கிறான்னு சொல்லுவேன். நம்மளுக்காக வந்துக்கிறான். அடிக்க ட்ரை பண்ணுவோம். காட்டில் இருக்காங்க. MP40 காட்டில் வர்றான். அவ்வளோதான் வேறு லெவலு. இவங்கிட்ட என்ன ஆகுது. ஓகே பேராஃபெல் கிடச்சிச்சு. வெறியாக இருக்கும் அது. அதனால் இதை எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துன்னு இது மேலே போட்டாங்க. அலைவு வெட்டுங்க வெயிட்டு. ஸோ நம்ம 5 கிலோ எடுத்துக்கிறோம். ஸோ இன்னும் பொடிக்கிட்டே இருக்கலாம். பொறுமையாக இருக்கணுங்க. பொறுமையாக இருந்தால் போய் அடிக்கலாங்க. ஸோ நம்ம ஜோனோட சென்டருக்கு வந்தோம். இந்த இடத்துல ஒரு வீடை பிடிச்சி கூட உக்காந்துடலாம். உங்கள் சிஸ்டம். ஆனால் வந்து இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும். ஸோ இங்கே எனிமி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபுட் ஸ்டெப் கேட்ச்சு. இங்கே எங்கேயும் ஃபுட் ஸ்டெப் கேட்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னொடனே பைக் எடுத்துக்கிட்டு சுற்ற போய்டும். அங்கே 2 எனிமி இருக்கிறான். அலைவ் 7. ஸோ அடுத்தது போய்கிட்டே இருங்க. இந்த மாதிரி தாங்க போய்கிட்டே இருக்கணும். நிற்கவே கூடாது. கிராஸ் ஃபயர் பண்ணலாமா
இந்த இடத்துல கேட்பீங்க. அது பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஓப்பனிங்கில் இருந்தோம்னா நம்மளே அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கலாம். அலைவ் 6 பார்க்கலாம். இன்னும் பொறுமையாக இருக்கணும். 2, 3, 4 அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா இதுவாகவே இருக்கணும். நம்ம வந்து இந்த டைமில் வந்து கிராஸ் ஃபயர் பண்ணலாங்க அண்ணா. எதனாச்சும் சான்ஸ் கிடச்சா பண்ணலாம். நம்ம இப்போ மேலே இருக்கிறோம். அந்தளவுக்கு எனிமிக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா எனிமி இருக்கிறானு பார்க்குறேன். ஆனால் நான் பண்ண தப்பை பண்ணாதீங்க. இப்போ வண்டியில் உட்காந்து பார்க்காதீங்க. ஸோ மண்டையில் அடிச்சுடுவான். போய்கிட்டே இருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் வீடியோங்கிறது. இது ஒரு 15 மினிட்ஸ் போகும். ஏன்னா வந்து நான் வந்து எதுவுமே கட் பண்ணாமல் போட்ட வீடியோ இது. எப்படி நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இப்போ நான் என்ன போகிறேன்னா இங்கே ஒரு ஃபயரிங் நடக்குது. இந்த டைமில் கிராஸ் ஃபயர் பண்ணலாம். அதுதான் இந்த மாதிரி வந்து மேலே போயிடுங்க. எதுனா இதோ இந்த மாதிரி இது வந்து பர்க்கெட்ரியில் ஈஸியாக இருக்குது. கலகாரியிலையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் பெருமுடாவில் இந்த மாதிரி ட்ரை பண்ண முடியுமா தெரியல. இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு இங்கே ஃபைட் பண்ணலாம். அப்படி இங்கே வந்து இனிமே பார்க்க மாட்டான். ஸோ 6 அப்படியே தான் இருக்குது அலைவு. 5 அங்கே ஏதோ கிராஸ் ஃபயர் பண்ண நடக்குது. ஓகே, அங்கே ஏதோ ஃபைட் போயினுக்குது. நம்ம இப்படிக்கா வந்து போயிடலாம். நம்ம கிட்ட போய் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. ஏர்ட்ராப்பில் என்னாச்சு இருக்குது. ஆனால் 4th லெவல் வெஸ்ட்டு கிடச்சிச்சு வெரி. ஸோ இது கிடச்சாலே போதுங்க, வேறு எதுவும் தேவையில்ல. இப்போ வந்து அங்கே 2 எனிமி இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. பாருங்க, அங்கேயே 3 பேர் இருக்கிறானுங்க. அப்போது இன்னொருத்தவன் இங்கே மட்டும் தான் இருப்பாங்க. அங்கே 3 பேர்னா மிச்சம் ஒருத்தவன் நம்ம ஒருத்தர் இருக்கிறாங்க. இன்னொருத்தன் இங்கே தான் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த வீட்டில் தான் இங்கே இருக்கிறான். சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. ஸோ இவனை எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கண்ணே. அங்கே ஆக்சுவலி இவன் தான் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பான். பாருங்கள் அண்ணா, இங்கே ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் அவனை எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருந்தேன். மேலே போனால் நம்மளை குறி வச்சு அடிச்சிடுவானுங்க. அதில் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக போகவே கூடாது. மிகப்பெரிய தப்பு. ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே வரானா இல்லையான்னு சொல்லிட்டு நான் பார்த்துனுக்கிறேன். நானும் பார்க்குறேன் வருவான்னு. ஸோ கடைசியில் ஜோன் தாங்க வந்துச்சு கண்டி. அவன் ஒன்றும் வரல. அவன்ட்டாங்க ஒரு வழியாக. இப்போ நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன். 120 அந்த மாதிரி சம்திங் கொடுத்துட்டேன். ஸோ ஜோன் வேறு அடி நான் வாங்குறேன் நல்லா. மெடிக்கேட் போடக்கூட ஒரு மாடி இருங்க ஜோனு. ஒரு வழியாக வந்து சாண்டினை போட்டு விட்டு இப்படி வந்து நான் வந்துட்டு இங்கே வந்து விஜுவல் பட்டேன். டாப் 3ங்க. இங்கொருத்தன் எனிமி இது இங்கொருத்தன் வரான் பாருங்கள் நம்மளை அடிக்கிறதுக்குன்னு. மேகுங்க. அதுதான் அவன் எப்படியோ போட்டுட்டான். நம்மளுக்கு இதுவாகிடுச்சு, ஹெல்ப் ஆச்சு இப்போ. ஸோ பாருங்கள், அங்கே நம்ம அடிக்க வேண்டியவன் அங்கே வந்து தப்பிச்சின்னு வந்து இங்கே இது பண்ணிங்கிறான். ஸோ ஒரு வழியே இல்லை. நம்ம MP40 நல்லா ஆடுவோம். அதாவது நான் கிட்டே ஏறிட்டேன். லாங் ரேஞ்ச் எனக்கு வராது எப்பவுமே. அதுதான் அச்சோன்ற நம்பிக்கை தான். அதுதாங்க போங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.